வணக்கம். என்னுடைய பேர் பழனிசாமிங்க. நான் சத்தியமங்கலத்தில் இருக்கிறேங்க. என்னுடைய தோட்டம் வந்து இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருட்டிப்பாளையம் பக்கத்தில் கிளாத்தூரில் இருக்குங்க. புதுசாக ஃபார்ம் இப்போ ரெடி பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ரெடி பண்ணுறப்ப நான் இருக்கிற இடத்துலேருந்து தூரமாக இருக்கிறதுனால அதுக்கு ட்ரிப் போட்டு அதை ஆட்டோமேஷன் பண்ணலான்ட்டு நான் நினச்சேங்க. அப்போ ஆட்டோமேஷன் பண்ணலாங்கிறப்ப எனக்கு ட்ரிப் இரிகேஷன் போட்டு கொடுத்த மிஸ்டர் சுப்பிரமணியம் வந்து எனக்கு இவங்க லைஃப் ஸ்கை டெக்னாலஜிஸ் பற்றி சொன்னார். அந்த கம்பெனிலேருந்தே வந்து என்னை மீட் பண்ணாங்க. அதனுடைய அட்வான்டேஜஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்தது. அப்புறம் போய் ஃபார்மை கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். அவங்களும் அதை வந்து திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரிப் இரிகேஷன் போட்டோம். அப்புறம் மறுபடியும் அது ஆட்டோமேஷன் இவங்க பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு உண்டான ஆட்டோமேட்டிக்காக வால்வ் அதுவே ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ அதுக்கப்புறம் அது ஆட்டோமேஷன் பண்ணணும். இப்போ வந்து நான் என்னுடைய சத்தியமங்கலத்திலேருந்தே ஆஃபீஸில் இருந்தபடியே வந்து அந்த வால்வ் ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸு அதெல்லாம் நான் மொபைல் மூலியமாகவே பண்ணிக்கிறேன். ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க. என்னோட தோட்டத்தில் வந்து 2 மோட்டார் இருக்குங்க. ஒன்று வந்து போர் மோட்டார், இன்னொன்று வந்து அந்த போர்லேருந்து நம்ம தொட்டிக்கு தண்ணி எடுத்துட்டு அந்த தொட்டியிலேருந்து பாய்ச்சறதுக்கு இன்னொரு மோட்டர், தொட்டி மோட்டர் ஒன்று வச்சுருக்குங்க. இப்போ இந்த 2 மோட்டருமே வந்து நான் மொபைலில் தான் ஆன் பண்ணிக்கிறேன், ஆஃப் பண்ணிக்கிறேங்க. அது இல்லாமல் 30 வால்வ் இருக்குங்க. எங்களுக்கு 20 ஏக்கரா தோட்டங்க. அந்த 20 ஏக்கருக்கு வந்து மொத்தம் 30 வால்வ் இருக்குங்க. ஒவ்வொரு வால்வுக்கும் வந்து அதனுடைய அந்த வரப்பு சைஸை பொறுத்து நான் டைமிங் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி ஒரு வால்வ் வந்துட்டு ஒரு 90 நிமிஷம் 2 மணி நேரங்க. 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த வால்வ் டைம் வச்சுருக்குறேங்க. மொபைல் ஆப்ரேட் பண்ணுறதுனால நாங்கள் அடிக்கடி போகிறது எனக்கு குறைஞ்சிருச்சுங்க. வீக்லி ஒரு ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இப்போ அப்படி தான் போய்க்கிறேன். என்னுடைய ஃபீல்டில் வந்து நான் வாழை போட்டிருக்கிறேன். இப்போ வாழை போட்டிருக்கிறேங்க. அது இல்லாமல் தென்னம்பிள்ளை நடுவில் போட்டிருக்கிறேன். 30 அடிக்கு ஒரு தென்னம்பிள்ளை போட்டிருக்கிறேங்க. மற்றபடி வாழை தான் போட்டிருக்கேன். நடுவில் ஒரு லாஸ்ட் இயர் வந்துங்க குச்சி போட்டிருந்தேன். ஆட்டோமேஷன் இதில் தான் தண்ணி பாய்ச்சுங்க. அது சௌரியமாக தான் இருந்துச்சுங்க. அது இப்போ ஆட்டோமேஷன் பண்ணி 2-3 வருஷம் ஆகுதுங்க. இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்ன்ட்டு இல்லைங்க. சம்டைம்ஸ் இந்த வால்வ் ஓப்பன் ஆகிறது அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குங்க. அது வந்து சொன்னோம்னா அவங்க வந்து 1 or 2 daysல வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றாங்க. என்னோட தோட்டம் வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து டவர் இஷ்யூ இருந்துங்க. சிம் போட்டிருந்தேன். அதனுடைய கவரேஜ் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்து, அதனால அந்த கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அப்போ அதை அவங்ககிட்ட சொன்னப்போ அவங்க வந்து அதுக்கு வேற ரெக்டிஃபிகேஷன் வந்து ஃபைபர் நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இதுக்கு ஒரு சொல்யூஷனாக சொன்னாங்க. அது கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ப்ராப்ளம் வர்றது இல்லைங்க. நீங்கள் என் ஃபார்ம் ஏதாவது நீங்கள் வந்து விசிட் பண்ணோம்னா லைஃப் ஸ்டைல் அவங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக வந்து என் ஃபீல்டை பார்க்கலாங்க. நன்றி.